நேயர்களுக்கு வணக்கம். தமிழகம் 234 தேர்தல் களத்தின் நாடி துடிப்பு 2026 நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக நாம் பார்த்துக்கிட்டு வரோம். கள நிலவரம் எப்படி இருக்கிறது, யாருக்கு சாதகமாக இருக்கிறது, யாருக்கு பாதகமாக இருக்கிறது, ஆளும் அரசாங்கம் திமுகவுக்கு எதிரான மனநிலையில் மக்கள் இருக்கிறார்களா, அடுத்தது யார் அந்த தொகுதியிலே தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் கள ஆய்வு செய்து கிடைக்கும் தரவுகளை உங்கள் முன் வைக்கிறோம். அந்த வகையில் இன்று நாம் எடுத்திருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி திருத்தணியில மொத்த வாக்காளர்கள் 2,80,000 பேர் இருக்காங்க. இதுல ஆண் வாக்காளர்கள் 1,38,000 பேரும், பெண் வாக்காளர்கள் 1,42,000 பேர் இருக்கிறாங்க. இதில் பல்வேறு சமூக அமைப்புகள் இருக்கு, ஒவ்வொரு பகுதியில் இருக்கிறாங்க. அவர்கள் யாருக்கு ஆதரவாக இருக்கிறார்கள், அரசியல் கட்சிகளுடைய பலம் என்ன, இதையெல்லாம் கள ஆய்வு செய்து நமக்கு அது குறித்து தருவதற்கு நம்மோடு இணைகிறார் மோகன கிருஷ்ணன் அவர்கள். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் சார். திருத்தணி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு நீங்க எந்தெந்த பகுதியெல்லாம் கள ஆய்வு செஞ்சீங்க? நேத்து நாம திருத்தணி சட்டமன்ற தொகுதியில கலாய்வு செய்த பகுதிகள் ஆர்கேபேட்டை, பள்ளிப்பட்டு, என்ஆர்வி கண்டிகை, மத்தூர், மாம்பாக்கம், திருத்தணி நகராட்சி, என்என் கண்டிகை போன்ற பகுதிகளில் நேற்று ஆய்வு செய்தோம். இதில் ஆய்வு செய்த போது நமக்கு கிடைத்த கலாய்வின்படி இந்த பகுதியில் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் திரு சந்திரன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். இவர் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2021 ஆண்டு ஆட்சி அமைத்த போது அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அதன் பின்னர் மாவட்ட செயலாளராக திரு பூபதி அவர்கள் பதவி வகித்தார். அந்த பதவியை அதன் அரசியல் செல்வாக்கின் பயன்படுத்தி பின்னர் மாவட்ட செயலாளராகவும் 2023 அவர் மாவட்ட செயலாளர் திமுகவின் மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்றார். அதன் பின்னர் திரு பூபதி அவர்களுக்கு மாவட்ட பொருளாளராகவும் அவரது பூபதி அவர்களின் மனைவி திருத்தணி நகரமன்ற சரஸ்வதி பூபதி திருத்தணி நகரமன்ற தலைவராக பதவி வகித்தவர் குறிப்பிடத்தக்கது. இந்த பகுதியிலே பெரும்பாலுமான சமுதாயம் முதலில் முதலியார், அதாவது முதலியாரில் 2 வகையான முதலியார் இருக்கின்றன. முதலியார், செங்குந்த முதலியார் என்று 2 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த முதலியார் சமூகம் பெரும்பாலும் இந்த திருத்தணி சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்றனர். இந்த ஆர்கேபேட்டை, பள்ளிப்பட்டு போன்ற பகுதிகளில் முதலியார் சமூகத்தினர் இருக்கின்றனர். குஜிரெட்டி கண்டிகை, பிஆர் கண்டிகை இது போன்ற பகுதிகளில் தலித் மற்றும் ஆதி திராவிடர் மக்கள் பெரும்பாலும் இருக்கின்றனர். திருத்தணி நகரத்தில் என்று எடுத்து பார்த்தபோது திருத்தணி நகரத்தில் நாயுடு, வன்னியர், யாதவர், ரெட்டி போன்ற சமூகத்தினர் பெரும்பாலும் காணப்படுகின்றனர். இதில் தெலுங்கு சமூகத்தை சார்ந்தவர்கள் ஆந்திராவின் பார்டர் நகிரி வரை இருப்பதால் அதில் இவர்கள் ராஜுலு என்ற கூடிய சமூகத்தை சார்ந்தவர்களும் குமரா என்ற பானை செய்யக்கூடிய சமூகத்தை சார்ந்தவர்களும் இங்கே பெருமளவில் வசித்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இங்கே தற்போதைய அவர் சட்டமன்ற உறுப்பினர் சந்திரன் அவர்களுக்காக இருந்தாலும் அதே போன்று அவருக்கு எதிராக தற்போது சட்டமன்ற அந்த உள்கட்சி பூசலில் திரு பூபதி அவர்கள் போட்டியிடுவதாக தகவல் கிடைத்துள்ளது. அவரும் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர். அதிமுகவை சார்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு கோ ஹரி அவர்களும் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர். திரு நரசிம்மன் அவர்களும் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள். இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் வன்னியர் சமூகத்தை சார்ந்த கேண்டிடேட்கள் அதிக அளவில் காணப்படுகின்றனர். தற்போது 2026 சட்டமன்ற தேர்தலில் அங்கே திருத்தணி சட்டமன்றத்தில் போட்டியிடுவதற்காக சக்கரவர்த்தி நாயுடு மற்றும் சிதம்பரம் காங்கிரஸ் சார்பாகவும், கிருஷ்ணமூர்த்தி நாயுடு தேமுதிக சார்பாகவும், பாப்புரெட்டி தேவாந்த ரெட்டி என்றவரும், ஓஜி நாகலிங்கம் முதலியார் சமூகத்தை சார்ந்தவரும், பிரியா என்பவர் அருந்ததி சமூகத்தை சார்ந்தவராக பட்டியலினத்தை சார்ந்தவராக இருக்கிறார். இந்த 2021 ஆட்சி அமைத்த பிறகு அவர் சட்டமன்ற உறுப்பினராகவும் மாவட்ட செயலாளராகவும் சந்திரன் பொறுப்பேற்ற போது தலித் சமூகத்தை சேர்ந்த திரு பிரியா அவர்கள் திமுகவின் மாவட்ட மகளிர் அணி செயலாளராக பொறுப்பு வகித்தார். அதன் பின்னர் அவர் சில காழ்ப்புணர்ச்சி காரணங்களாக அவரை மாவட்ட மகளிர் அணி தலைவராக மாற்றினார். அது குறித்து நாம் அவரிடம் கேட்டபோது அவர் சில இல்லீகல் ஆக்டிவிட்டி என்ன செய்ய கூறியதாகவும் அதனை நான் மறுத்ததால் என்னை மாவட்ட செயலாளர் பதவியில் இருந்து நீக்கி என்னை மாவட்ட தலைவராக அறிவித்ததாகவும் குறிப்பிடத்தக்கது. இவர் தலித் சமூகத்தை சார்ந்தவர் என்பதாலே
அந்த மாவட்ட மகளிர் அணி மூத்த குறிப்பாக அந்த பிரியா என்ற தலித் பெண்மணி அவர்கள் மாவட்ட மகளிர் தலைவராக தற்போது இருக்கிறார். அவர் நீண்ட காலமாக சுமார் 25-30 வருடங்களாக திமுகவின் அடிப்படை உறுப்பினரிலிருந்து படிப்படியாக முன்னேற்றி அந்த கட்சிக்காக தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அர்ப்பணித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதில் இந்த முறை சந்திரன் அவர்களுக்கு சுமார் இந்த 4 ஆண்டுகள் 2021 பொறுப்பேற்ற பின்னர் இந்த 4 ஆண்டுகள் வரை அவர் தொகுதி பக்கமே எட்டி பார்க்கவில்லை என்றும், அதன் பின்னர் தற்போதைய 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கியே கொண்டிருக்கும் நிலையில் அவர் தனக்கென்று ஒரு சோசியல் முகநூல் மீடியாவை தயாரித்துக் கொண்டு அந்த முகநூல் பக்கத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அதிலே பதிவிட்டால் உடனடியாக அவர் களத்திற்கு சென்று அவர்களது பிரச்சனை தீர்ப்பது போன்று வீடியோ ஷூட் செய்து அதற்கு சுமார் 3000 முதல் 5000 வரை செலவு செய்து அதை முகநூல் பக்கமும் சமூக வலைதளங்களில் பதிவிடுவதாக பெருமளவில் இந்த பகுதியில் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். நீங்க இங்க கள ஆய்வு செய்ததை வைத்து இங்க இருக்கக்கூடிய பெண்கள், அது நகர பகுதியாக இருக்கட்டும், கிராம பகுதியாக இருக்கட்டும், ஆந்திராவை ஒட்டி எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், இந்த அரசு குறித்து என்ன நினைக்கிறாங்க? பெண்களுக்கு பொறுத்தவரை அந்த திருத்தணி சட்டமன்ற பகுதியில் நாம் கலாய்வு செய்த போது நாம் கண்டது என்னவென்றால், மகளிர் உரிமை தொகை 1000 என்பது பெரும்பாலுமான மகளிர்களுக்கு அந்த பகுதியில் கிடைக்கவில்லை என்பது நிதர்சனமான குற்றச்சாட்டாக உள்ளது. இது குறித்து பல்வேறு முறை மாவட்ட ஆட்சியரும் மற்றும் திருத்தணி வட்டாட்சியர் அவர்களிடத்தில் தெரிவித்தும் அவர்களுடைய குறைகளை தெரிவித்தும் அதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பெண்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த பகுதியில் பொறுத்தவரை படித்த பட்டதாரிகள் பெண்கள் என்பது குறைவாகவே காணப்படுகின்றனர். ஏனென்றால் குறிப்பாக கிராம பகுதிகள், அதுவும் உள்ள ஆந்திராவை ஒட்டி இருப்பதாலே பெரும்பாலுமான பெண்கள் விவசாயம் செய்துதான் ஜீவன் அம்சம் போக்கி வருகின்றனர். மற்றும் மகாத்மா காந்தி ஊரக வளர்ச்சி திட்டத்தின் கீழ் இந்த 100 நாட்கள் வேலை என்ற கூடிய பணியை செய்து வருகின்றனர். அந்த 100 நாட்கள் பணியும் அவர்களுக்கு 100 நாட்கள் நிரந்தரமாக செய்ய முடியவில்லை என்றும் வேதனை தெரிவிக்கின்றனர். இது குறித்து தெரிவித்த போது இது எங்களுக்கு வராது, சட்டமன்ற உறுப்பினரிடத்தில் தெரிவித்த போது இது எங்களுக்கு வராது, இது மத்திய அரசினுடைய பணி, அது அவர்கள் தான் செய்ய வேண்டும், அவர்கள் தான் ஒதுக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றனர். இந்த பணி கிடைத்தாலாவது தங்களுடைய ஜீவனாம்சத்தை அவர்கள் நடத்துவதாகவும், மேலும் விவசாயம் செய்யும் பெண்களுக்கு மின்சாரம் என்பது சரியான முறையில் கொடுப்பதாக வாக்குறுதியும் கொடுத்திருந்தார். அந்த பகுதிகள், கிராம பகுதியில் இரவு நேரங்களில் மின்சாரம் இருப்பதே இல்லை என்பதும், அங்கே மின்சாரம் இல்லாததால் காட்டு பகுதியில் இருப்பதாலே விவசாயம் பெரும் அளவில் பாதிக்கப்படுவதாகவும் பெண்கள் தரப்பிலிருந்து குற்றச்சாட்டு வைத்துள்ளார். அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்க? குறிப்பாக திருத்தணி சட்டமன்ற தொகுதி இப்பொழுது புதிதாக தாவேகா வேற வந்திருக்குது. இளைஞருடைய பார்வை என்னவாக இருக்குது? திருத்தணி சட்டமன்ற தொகுதியில பொறுத்தவரையும் சந்திரன் அவர்களுக்கு இளைஞர்களுடைய மத்தியில அவர் 2021 தேர்தல் நிற்கும் போது ஆரவாரமாக நின்றார்கள். ஏனென்றால் அவர் கொடுத்த வாக்குறுதி அப்பேற்பட்ட வாக்குறுதிகள். நான் இங்கே பல தொழிற்சாலைகளை கொண்டு வருகிறேன், என்னுடன் இருக்கும் இளைஞர்களுக்கு அனைவருக்கும் வேலை வாங்கி கொடுப்பதாகவும், அது தனியார் தொழிற்சாலையாக இருந்தாலும் அரசு வேலையாக இருந்தாலும் திருத்தணி சட்டமன்ற தொகுதிக்கு முன்னுரிமை கொடுப்பதாகவும் அவர் வாக்குறுதி அளித்திருந்தார். இதை நம்பி பல இளைஞர்கள் அவர்களின் வேலையெல்லாம் விட்டுவிட்டு அவருக்கு 2021 சட்டமன்ற தேர்தலில் கடும் அளவில் அவருக்கு வாக்கு சேகரித்து பிரச்சாரத்தில் மும்முரமாக தீவிரமாக மேற்கொண்டு அவரை வெற்றி பெற செய்தனர். அதன் பின்னர் அந்த இளைஞர்கள் அவருக்கு சென்று இது போன்று வேலை வாய்ப்பு உறுதிப்படுத்தி தருவதாக தாங்கள் கூறினார்கள். ஐயா, எங்களுக்கு வேலை வாய்ப்பும் மற்றும் இதை ஏற்படுத்தி கொடுங்கள், அரசு வேலையை ஏற்படுத்தி கொடுங்கள் என்று கேட்டதற்கு, வேலை வாய்ப்புகளுக்கு இன்னும் தொழிற்சாலைகள் சரியான முறையில் இல்லை, ஆகையால் வேலை வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாகத்தான் உள்ளது, இருங்கள் செய்கிறேன் என்று சுமார் 4 ஆண்டுகள் அவர்களை தட்டி கழித்துள்ளனர். இதில் சிலரை மற்றும் திருத்தணி முருகர் கோவிலிலும் மற்றும் அவருக்கு தெரிந்த சில கோவில்களிலும் தற்காலிக பணியமர்த்துவதாக, நிரந்தர பணியமர்த்துவதாக கூறி தற்காலிக பணி அமர்த்தியுள்ளார். அதில் சுமார் 10,000 முதல் 12,000 வரை கிடைக்கப்பெற்ற நிலையில் அந்த இளைஞர்கள் அதிருப்தி அடைந்து அதன் பின்னர் அங்கிருந்து சென்று உள்ளனர். இதை ஒரு காரணமாக காட்டி பொய் வாக்குறுதிகள் கொடுத்து வென்றுள்ளார். அதன் பின்பு மாவட்ட செயலாளராகவும் அவர் வென்றார். திருவள்ளூர் மாவட்டத்தில் பெரும்பாலுமான தொழிற்சாலைகள் உள்ளது. அதில் ஏதேனும் ஒரு தொழிற்சாலைகளை எங்களை பணிக்கு அமர்த்தியிருக்கலாம், ஆனால் அதை செய்ய அவர் தவிர்த்ததாகவும், அதை தொடர்ந்து அதிருப்தியில் இளைஞர்கள் இருப்பதாகவும், இம்முறை அவரை ஏமாற்றிய இளைஞர்களுக்கு தாங்கள் ஏமாற்றம் அளிப்பதாகவும்
கூறுகின்றனர். இது மட்டுமில்லாமல் தற்போது விஜய் அவர்கள் தாவேகா சார்பில் களத்திற்கு வந்துள்ளதாக, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்ற முறையிலும், இந்த பகுதியில் பொறுத்தவரை விவசாயிகள் என்பதாலே சீமானுக்கு பெருமளவில் ஆதரவு இருந்தது. அந்த ஆதரவானது தற்போது விஜய்க்கு சென்றுள்ளது. அதே போன்று விவசாயிகள் அனைவரும் விவசாயிகள், இளைஞர்கள் பெருமக்கள் அனைவரும் இந்த முறை அதிமுகவுக்கு வாக்களித்தால் விவசாயிகளுக்கு பல நன்மைகள் கிடைத்தது. அதே போன்று நம்புகிறோம் என்று அதிமுகவுக்கு வாக்களிக்க இருக்கிறோம் என்று சில இளைஞர்கள் மட்டும் சில இளைஞர்கள் வாக்களிக்கக்கூடிய சில இளைஞர்கள் மற்றும் விஜய்க்கு வாக்களித்தால் அண்ணன் அவர்கள் ஏதாவது ஒரு மாற்றத்தை உண்டாக்குவார், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தருவார் என்று நம்புகிறோம். அதனால் அண்ணனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் விஜய் அண்ணனுக்கு என்று நினைக்கின்றனர் இப்பகுதி இளைஞர்கள், திருத்தணி சட்டமன்ற இளைஞர்கள். இப்போ நீங்க நகர் பகுதி மற்றும் கிராம பகுதி இது எங்க பார்த்தாலும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கீங்க. இங்கே வந்து மத ரீதியாக பார்த்தால் இஸ்லாமியர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்கு? மத ரீதியாக பார்க்கும்போது இஸ்லாமியர்கள் என்பது திருத்தணியில் மட்டுமே பெரும்பாலான காணப்படுகிறது. அதை கடந்து ஆர்கேபேட்டையில், பள்ளிப்பேட்டையில் சுமார் 20 குடும்பங்களும், ஆர்கேபேட்டையில் சுமார் 140 குடும்பங்களும் இஸ்லாமியர்கள் உள்ளனர். இந்த இஸ்லாமியர்கள் அனைவரும் சமீபத்தில் திமுகவுக்கு தான் வாக்களித்துள்ளனர். தற்போது இஸ்லாமியர்களுக்கு அந்த பகுதிகளிலே சில வாக்குறுதிகள் கொடுத்திருந்தார். அடிப்படை வசதிகள் செய்து தருவதாகவும், அவர்கள் குழந்தைகளுக்கு இந்த பகுதிகள் இஸ்லாமியர்கள் பெரும் பகுதியில் வாழும் பகுதிகளில் அவர்களுக்கென்று ஒரு பள்ளி அமைத்து தருவதாகவும், இது போன்ற வாக்குறுதிகள் எல்லாம் திரு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கொடுத்ததாகவும், அதை நிறைவேற்றாததால் அவர்கள் அதிருப்தியில் இருப்பதாகவும், அதே போன்று அவர்களுக்கென்ற எந்த ஒரு முன்னேற்றமும், அவர்களுக்கென எந்த ஒரு முன்னுரிமையும் கொடுக்கவில்லை என்றும், அவர்கள் தொழுகை தொகும் போது கூட அவரை அழைத்ததாகவும், அவர் அப்போது வரவில்லை, நான் அங்கே இருக்கிறேன் இங்கே இருக்கிறேன் என்று தட்டி கழித்ததாகவும் கூறுகின்றனர். அதனால் அந்த இஸ்லாமியர்களை அரவணைக்காத காரணத்தினால் தற்போது திருத்தணியில் இருக்கும் இஸ்லாமியர்கள் அதிருப்தியில் இருக்கின்றனர் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் மீது. கிறிஸ்தவர்கள் எந்த பகுதியில் இருக்காங்க, யாருக்கு ஆதரவாக இருக்காங்க? கிறிஸ்தவர்கள் பொறுத்தவரை பிஜுரெட்டி கண்டிகை, ஆர்கேபேட்டை, அதுக்கு அடுத்து மாம்பாக்கம், இந்த பகுதியில் கிறிஸ்தவர்கள் கணிசமாக காணப்படுகின்றனர். இந்த கிறிஸ்தவர்கள் அனைவரும் கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள் என்று இல்லாமல் ஒட்டுமொத்தமாக இவர்களுக்கு கோ அரி மீது ஒரு ஈர்ப்பு உள்ளது. கோ அரி அவர்கள் அதிமுகவை சார்ந்தவர். அவர் சட்டமன்ற உறுப்பினராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். தற்போது அவர் நேரடியாக இஸ்லாமியர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகள் செய்து கொடுப்பதாகவும், அவர்தான் எங்கள் கிராமத்திற்கு சட்டமன்ற உறுப்பினராக இல்லை என்றாலும் நேரடியாக உதவுவதாகவும், அவர் மீது அதிமுகவுக்கு இந்த கிறிஸ்துவர்களுடைய திருத்தணி சட்டமன்ற கிறிஸ்தவர்களுடைய வாக்கு செலுத்துவதாகவும் குறிப்பிடுகின்றனர். 2011 அங்க தேமுதிக உடைய வேட்பாளர் அருண் சுப்பிரமணியம் அவர் தான் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். கிட்டத்தட்ட 95,900 வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு. தேமுதிகவுடைய பிரசன்ஸ் அங்க எப்படி இருக்கு? இப்பொழுது அவங்க திமுகவோட சேர்ந்திருக்காங்க, அதோட இம்பாக்ட் ஏதாவது இருக்குமா? தேமுதிகவுடைய தற்போதைய மாவட்ட செயலாளராக திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அங்கே திருத்தணியில இருக்கிறார். 2021 ஆண்டு கூட தேமுதிகவில் அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது. அப்போது அவர் சட்டமன்ற உறுப்பினராக நின்றார். அதற்கு முன்னர் மாவட்ட கவுன்சிலராக அவரது மனைவியை நிப்பாட்டினார். அப்போது கூட அவருக்கு கணிசமான வாக்குகளை பெற்றனர். ஏனென்றால் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு சரியான அரசியல் செல்வாக்கும் பின்பலமும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் அந்த பகுதியில் அவர் வாழும் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் சிலர் மட்டும் கிருஷ்ணமூர்த்தி அவருக்கு நாயுடு என்ற சமூகத்தை சார்ந்தவர். அதனால் அந்த நாயுடு சமூகத்தை சார்ந்த மக்கள் மட்டும் வாக்களித்ததாகவும், மீதமுள்ள வன்னியர் சமூகம், இது போன்ற சமூகங்கள் முதலியார் சமூகங்கள் வாக்கு என்பது கிருஷ்ணமூர்த்திக்கு கிடைக்காததால் அவர் தோல்வி அடைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்ப இந்த பகுதியில அதிகமாக கிராம பகுதி தான் இருக்கு அப்படிங்கிறதுனால திமுகவுடைய பெண்கள் நலன் சார்ந்த திட்டங்கள், அது விடியல் பேருந்தாக இருக்கட்டும், மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், இது எந்த அளவுக்கு தாக்கத்தை அங்க ஏற்படுத்தியிருக்கு? யாராவது திமுகவுக்கு ஆதரவாக ஏதாவது பேசுனாங்களா, இல்ல எல்லாருக்கும் கிடைச்சிருக்குதா இந்த உதவித்தொகை? இந்த உதவித்தொகை என்பது சிலர் குறிப்பதாவது 1000 ரூபாய் கொடுத்தது போன்று கொடுத்து
எங்கள் வீட்டுக்காரர் மீண்டும் அதை புடுங்கிக் கொண்டு மதுதான் அருந்துகிறார். அதற்கு கொடுக்காமல் கூட இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு தங்கத்திற்கு தாலி போன்ற, பசுமாடு போன்ற பல திட்டங்கள் புரட்சி தலைவி அம்மா இருக்கும்போது கொடுத்திருந்தால், அது போன்று ஆடோ மாடோ தங்கத்துக்கு தாலியோ என்று கொடுக்கும் பட்சத்தில் அது எங்களுக்கு உதவியாக இருந்தது. ஆனால் இந்த 1000 ரூபாய் கொடுத்து மின்சார வரி, சொத்து வரி போன்ற வரிகளை எல்லாம் ஏற்றி விட்டதாகவும், அப்பகுதியில் 1000 ரூபாயை வைத்துக் கொண்டு நாங்கள் என்ன செய்வது? அதே போன்று இலவச மகளிர் பேருந்து, விடியல் பேருந்து என்பது திருத்தணி, ஆர்கேபேட்டை, பள்ளிப்பட்டு நேரடியாக சென்றால் சோளிங்கர் போன்ற பகுதிகளுக்கு செல்லும். இந்த திருத்தணி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை திருத்தணியில் இருந்து திருப்பதிக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் அதிகமாக காணப்படும். திருத்தணி டு திருப்பதிக்கு செல்லக்கூடிய பேருந்துகள், இலவச பேருந்துகள் எதுவும் இல்லை. அந்த கிராம பகுதிகளில் சுற்றும் பேருந்துகள் ஒரு சில பேருந்துகள் தான் உள்ளது. ஏனென்றால் இது திருத்தணி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையும் குக்கிராமங்கள் அதிகமாக உள்ள ஒரு கிராமமாகும், சட்டமன்ற தொகுதியாகும். மேலும் அந்த கிராமங்களுக்கு பேருந்துகள் செல்லக்கூடிய அளவுக்கு சாலை வசதிகள் என்பது இல்லாத காரணத்தால் குறுகிய சாலைகள் என்பதாலே மலையை ஒட்டி, அதாவது 100 குடும்பங்கள், 30 குடும்பங்கள் என்று சுமார் 15 கிலோமீட்டருக்கு ஒரு ஊரும், அதன் தொடர்ந்து 20 கிலோமீட்டருக்கு ஒரு ஊரும் கிராமம் இருப்பதால் அங்கே பேருந்துகள் பெருமளவில் செல்வதில்லை. இதனால் அங்கே படிக்கும் மாணவர்களும் அவதிக்கு உள்ளாகின்றனர். இப்ப இந்த தொகுதியை பொறுத்தளவு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சந்திரன் அவர் தேர்தலின் போது என்னென்ன வாக்குறுதிகள்லாம் கொடுத்தாரு, இதையெல்லாம் அவர் நிறைவேற்றவில்லை, அதற்காக நாங்கள் அவருக்கு இந்த தடவை எதிர்த்து ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொன்னா ஒரு 2-3 வாக்குறுதியை உங்களால குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? மிக முக்கியமான வாக்குறுதிகள். முக்கியமான வாக்குறுதி என்று பார்த்தால் இளைஞர்களுக்கு அவர் வேலை வாய்ப்பு வாங்கி தருவதாக ஒரு முக்கியமான வாக்குறுதி. அதிலேதான் அவர்களுக்கு இளைஞருடைய வாக்கு என்பதை பெரும்பாலும் பெறப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதை அவர் நிறைவேற்றவில்லை. அதே போன்று திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலை சுற்றுலா தலமாக மாற்றுவதாகவும், அதை சுற்றி சுற்றுலா தலம் அமைத்து அதிலிருந்து வருவாய் ஈட்டுவதாகவும், மலை மீது குப்பைகளை கழிவுகளை கொட்டாமல் அதை சுத்தமாக வைத்து அங்கே உள்ளூர் கிராம மக்களுக்கு அவர் அந்த லோக்கல் இருக்கக்கூடிய மக்களுக்கு, உள்ளூர் கிராமத்திற்கு ஒரு நாள் சிறப்பு தரிசனம் என்று இருந்தது. அதை நிரந்தரமாக ஆக்கி தருகிறேன் என்று வாக்குறுதி அளித்திருந்தார். ஆனால் அவர் 2021 சட்டமன்ற தேர்தலில் ஜெயித்த பிறகு அந்த திருத்தணி முருகர் கோவில், அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் என்பது அந்த உள்ளூர் கிராம மக்கள் சென்று வழிபடுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. அனைவரும் சமமாகத்தான் வர வேண்டும், உள்ளூர் மக்களுக்கென்று சிறப்பு தரிசனம் என்று எதுவும் கிடையாது. அதே போன்று அந்த திருத்தணியில இருந்து கிழக்கு வாசல் கோபுரம் என்று ஒன்று கட்டப்பட்டு சுமார் 10 ஆண்டுகளுக்கு மேலாக கட்டப்பட்டு அதை நிலவில் உள்ளது. அதை நான் வந்த உடனே முடித்து அதற்கு பூரண கும்பாபிஷேகம் செய்து அதை மக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைப்பதாகவும் அவர் வாக்குறுதி அளித்திருந்தார். அதையும் அவர் நிறைவேற்றவில்லை. அவர்கள் உள்ளூர் மக்களுக்கு தரிசனத்திற்கு, சிறப்பு தரிசனத்திற்கு செல்வது, ஒரு நாள் சிறப்பு தரிசனத்திற்கு செல்வதும் அவர் வந்த பிறகுதான் அது நிப்பாட்டப்பட்டது என்பதால் அந்த உள்ளூர் வாசிகள் அவர் மீது அதிருப்தியில் உள்ளனர். திருத்தணி கோயிலை குறிப்பிட்டே நீங்க தொடர்ச்சியாக சொன்னதுனால இதையும் கேட்கிறேன். திருத்தணியும் ஒரு 60 அடி வீடுகளில் ஒன்று. திருப்பரங்குன்றத்துல இப்ப தீபத்தூண் ஏற்றல, அதற்கு காரணமே இந்த திமுக அரசு தான். மிகப்பெரிய பிரச்சாரம், பல இடங்கள் போராட்டங்கள்லாம் வெடிச்சதை நம்ம பார்த்தோம். இதோடைய இம்பாக்ட் திருத்தணியில இருக்குதா? திருத்தணியில இருக்கக்கூடியது சுமார் 80% இந்துக்கள் தான். அதில் தெளிவாக இந்துக்கள் இந்த முறை இருக்கின்றனர்கள். ஏனென்றால் திருத்தணி மலை மீது கூட அந்த தீபம் ஏற்றுவது என்பது வருடம் ஏற்றப்படுவது. ஆனால் அது உள்ளூர் கிராம மக்கள் சென்று ஏற்றுக்கொண்டு ஒரு நீண்ட நாட்கள் வழிபாடாக இருந்தது. தற்போது அதை ஒரு சில சமூகத்தை சார்ந்த மக்கள், சமுதாயத்திற்கு சார்ந்த மக்கள் மட்டுமே ஏற்றக்கூடிய ஒரு வழிபாடாக, ஒரு நம்பிக்கையாகவும் வைத்திருந்தனர். அந்த நம்பிக்கையை உடைக்கும் வகையிலும் அறநிலைத்துறை சார்ந்த சில அதிகாரிகள், நாங்கள் தான் சென்று தீபத்தை ஏற்றுவோம், அதுவும் மாலை 7 மணிக்கு மேல் தான் தீபம் ஏற்றுவோம் என்று அவர்கள் ஒரு 3-4 பேர் மட்டும் சென்று சின்ன ஒரு தீபத்தூணை மட்டும் ஏற்றி வழிபட்டனர். இதிலும் திருத்தணியில் இதை பெருமளவில் யாரும் ஆர்ப்பாட்டங்களோ போராட்டங்களோ செய்யவில்லை. ஏனென்றால் அங்கே இருப்பது அந்த சமுதாயத்தை சார்ந்த
தற்போதைய மாவட்ட செயலாளர் என்பதும் அந்த கட்சியில் தற்போது சட்டமன்ற உறுப்பினர் என்பதாலும் அங்கே எந்த ஒரு பிரச்சனையும் கலவரங்கள் வரக்கூடாது என்று அவர்களை கட்டுப்படுத்தி வைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அதிருப்தி, திருப்பரங்குன்றம் அதிருப்தி என்பது பெருமளவில் திருத்தணியில் காணப்படுகிறது. திருத்தணியை பொறுத்தளவு மத்திய அரசு திட்டங்கள் அங்க எங்கேயாவது போய் சேர்ந்திருக்குதா? அதை பாஜகவினர் கொண்டு சேர்த்திருக்கிறார்களா? பாஜகவினருக்கு அங்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கிறது? பாஜகவினர் என்று கொண்டு சேர்த்துள்ளார்கள் என்பதை அது முழுமையாக இல்லை. ஏனென்றால் மத்திய அரசு திட்டங்கள் சென்று சேர்ந்துள்ளதா என்பதால் அது முழுமையாக சென்று ஒவ்வொரு கிராமத்திற்கும் மாநில அரசு திட்டங்களை விட மத்திய அரசு சாலையே சென்று சேர்ந்துள்ளது. மத்திய அரசு சார்பாக குழு நிதியிலிருந்து அங்கே வடிகால் கால்வாய்கள் அமைத்து தரப்பட்டுள்ளது, குடிநீர் குழாய்கள் அமைத்து தரப்பட்டுள்ளது, ஏரிகள் குளங்கள் சில இடத்தில் தூர்வாரப்பட்டு தரப்பட்டுள்ளது. சில கிராமங்களில் வீடும் மற்றும் கழிப்பறை வசதிகளும் ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளது. இது அனைத்தும் எந்த திட்டத்தின் கீழ் செயல்பட்டுள்ளது என்றால் மத்திய அரசிலிருந்து சில குறிப்பிட்ட திட்டங்களின் கீழ் செயல்படுத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு கிராமத்திலும் நான் சென்று பார்த்தபோது ஒவ்வொரு கிராமத்திற்கும் சுமார் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த பகுதியில் ஒரு நகராட்சி, ஒரு பேரூராட்சி என்று பார்த்தபோது சுமார் 100 கோடிக்கு மேலாக மத்திய அரசின் திட்டங்களை செயல்படுத்தியுள்ளனர். ஆனால் இது மத்திய அரசு தான் செய்தது என்பதை அந்த பகுதியில் உள்ள பாஜகவினர் அது பிரச்சாரமோ அல்லது துண்டு பிரச்சாரமோ, துண்டு அறிக்கையோ அல்லது மக்கள் மத்தியில் இது பாஜக தான் செய்தது, பாரதிய ஜனதா கட்சி தான் செய்தது, மாண்புமிகு பிரதமர் ஆட்சி தான் செய்தது என்பதை குறிப்பிடவில்லை. இதை தாங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி திமுகவினர் நாங்கள் தான் இந்த சாலையை அமைத்து கொடுத்தோம், எந்த போர்வெலை நாங்கள் தான் அமைத்து கொடுத்தோம் என்று அவர்களுக்கு சாதகமாக அந்த திட்டங்களை எல்லாத்தையும் பயன்படுத்தப்படுவதாக அந்த பகுதியில் உள்ள சில சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளனர். நீங்க முதற்கட்ட ஆய்வு பணி செய்ததுல திருத்தணியில எல்லா கிராமத்துக்கும் நீங்க போயிட்டு வந்திருக்கீங்க, கள ஆய்வு செய்திருக்கீங்க. இந்த முதல் கட்ட இந்த ஆய்வுல யாருக்கு எட்ஜ் இருக்கு, யாருக்கு ஒரு சாதகமான சூழல் இருக்கிறது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதியை பொறுத்தவரையில் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் சந்திரன் அவர்கள் மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்ற பின்னர் தலித் சமூகத்தை சார்ந்த திரு பிரியா என்றவர் மாவட்ட மகளிர் அணி செயலாளராக இருந்தார். அவர் தற்போதைய மாவட்ட மகளிர் அணி தலைவராக மாற்றம் செய்யப்பட்டார். அவர் தலித் சமூகத்தை பெண் என்பதால் அவர்கிட்ட சில பாலியல் தொந்தரவுக்காக சில அவதூறுப்பான செயல்களை செய்ய சொன்னதாகவும் அதை தான் செய்ய முடியாது என்றதாலே அவரை அந்த பதவியிலிருந்து நீக்குவதாகவும் அதன் பின்னர் அவர் மேலிடத்திற்கு சென்று அதை புகாராக கொடுத்தவுடன் அவருக்கு ஒப்புக்கு சப்பான பதவி திமுகவில் மாவட்ட மகளிர் அணி தலைவர் என்று ஒரு டம்மி பதவியை அந்த தலித் சமூகத்தை சார்ந்த பெண்ணுக்கு கொடுத்துள்ளதால் அந்த தலித் சமூகத்தை சார்ந்த மக்கள் அனைவருமே அதிருப்தியில் உள்ளனர். அது மட்டுமின்றி அவர் திரு சந்திரன் அவர்கள் அந்த பிரியா என்ற மாவட்ட மகளிர் அணி தலைவர் இது குறித்து பத்திரிகையாளர் சந்திப்பிலும் நடத்தியுள்ளார். மேலும் இது குறித்து தலைமை கழகத்திற்கும் அறிவிப்பு விடுத்திருந்தார். இது போன்று என்னை எல்லாம் ஆளாக்குகின்றனர், என்னை நசுக்குகின்றனர், நான் சுமார் 30 ஆண்டுகள் பணியாற்றியுள்ளேன். இவர் குறிப்பிட்ட கனிமொழி அவர்கள் 2023ஆம் ஆண்டு வந்தபோது வேல் யாத்திரை என்று இவருடைய தலைமையில் சுமார் 5000 மகளிர்களை திரட்டி அங்கே பெரிய அளவில் ஒரு ஆதரவு படையை திரு கனிமொழி கருணாநிதிக்கு அவர்களுக்கு இருப்பதாகவும் இவர் கருணாநிதி ஆதரவாளர் என்பதாலே இவருடைய புகைப்படத்தை கூட போடக்கூடாது என்று மாவட்ட செயலாளர் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சந்திரன் அவர்கள் குறிப்பிடுகிறதாக கூறுகின்றனர். அதே போன்று அந்த மாவட்ட செயலாளர் பதவி என்பது 2021 இவர் சட்டமன்ற உறுப்பினராக ஏற்ற போது அந்த வன்னியர் சமூகத்தை சார்ந்த திரு பூபதி என்ற நபருக்கு வழங்கப்பட்டதாகவும் அதை இவர் மேலிடத்தில் தனது சட்டமன்ற உறுப்பினர் ஆனவுடன் அவர் செல்வாக்கை பயன்படுத்தி பூபதியிடமிருந்து இவர் அந்த மாவட்ட செயலாளர் பதவியை வாங்கியதால் இவருக்கும் அந்த கட்சியை சார்ந்த தற்போதைய பொருளாளராக இருக்கக்கூடிய பூபதி அவர்களுக்கும் பொருசல் ஏற்பட்டது. இதை பலமுறை அமைச்சர் அவர் சமாதானப்படுத்தி வைத்துள்ளார். இவர் இருவரும் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள். பூபதி அவர்களின் மனைவி தற்போது நகரமன்ற தலைவராக உள்ளார், திருத்தணியில் சரஸ்வதி பூபதி என்று. தற்போது அவருக்கு பூபதிக்கோ அல்லது சந்திரனுக்கோ வாய்ப்பு கிடைக்காது என்ற நோக்கத்தில் திரு சந்திரன் அவர்கள் 4 ஆண்டுகள் அந்த சட்டமன்ற தொகுதியில் எந்த பணியும் தொடங்காமல் தற்போது ஒரு 6 மாத காலங்களாக அவருக்கு கிடைக்க வேண்டும் ஒருவேளை திமுக சார்பில் அவருக்கு சட்டமன்ற உறுப்பினர் சீட்டானது கொடுக்காத பட்சத்தில்
அவர் தனித்து போட்டியிட போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதற்கு சுமார் 6 மாத காலங்களாக அவர் வேலையை செய்து கொண்டிருக்கிறார். முதலமைச்சர் புகைப்படமோ அல்லது துணை முதலமைச்சர் புகைப்படமோ அல்லது கட்சி சார்ந்து நான் செய்கிறேன் என்று சொல்லாமல் அவர் சோசியல் மீடியாவில் அவர் பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது நான் இந்த மக்களுக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனை என்றால் நம்ம ஒரு எம்எல்ஏ என்ற முகநூல் பக்கத்தில் பதிவிட்டால் உடனடியாக சென்று பார்வையிடுவதாக போன்றும் அதற்கான நிவாரணத்தை தேடி கொடுப்பதாகவும் அதற்கு உடனடி தீர்வு காண்பதாக குறிப்பிட்டிருந்தார். அதே போன்று அந்த பகுதியில் சில பகுதியில் நாம் சென்று கிராமங்களில் சென்று கேட்டபோது அருந்ததி மக்கள் என்று சொல்லக்கூடிய மக்களுக்கு இருக்க வீடு இல்லை, உண்ண உணவு இல்லை, ஆனால் அவர்கள் வாக்களிக்க வாக்காளர் அட்டை உள்ளது என்று போன்றெல்லாம் குறிப்பிட்டிருந்தார்கள். அந்த மக்கள் பலமுறை சட்டமன்ற உறுப்பினரை போய் சந்திக்க வேண்டும், இதற்காக கோரிக்கை வைக்க வேண்டும் என்று நினைத்த போதெல்லாம் அவர் நிராகரித்ததாகவும் அப்பகுதியில் இதுவரை சந்திரன் அவர்கள் சுற்றி வர பக்கத்தில் உள்ள மத்தூர் கிராமம், இந்த கிராமங்களில் எல்லாம் குறிப்பிட்ட இது பெரிய அளவில் மத்தூர் கிராமம், பிஆர் இதெல்லாம் பெரிய பெரிய கிராமங்கள் ஆகும். இந்த கிராமங்களுக்கு கூட பக்கத்தில் தான் உள்ளார், இந்த கிராமங்கள் கூட வரவில்லை என்று அப்பகுதியில் உள்ள முதியவர்கள் குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளனர். அதனால் இம்முறை சந்திரன் அவர்களுக்கு திமுகவின் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு வழங்காத பட்சத்தில் அவர் தனித்து நிற்கவும் இது உள்ளது என்பதை குறிப்பிடத்தக்க இருக்குது. அதே போன்று அதிமுகவில் கோ ஹரி அவர்கள் நிற்க உள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. கோ ஹரி அவர்களும் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள். நரசிம்மன் என்றவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அவர் கொறடாவாகவும் இருந்தார். இந்த நரசிம்மன் என்பவரும் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர். அவர் தற்போது சசிகலாவுக்கு ஆதரவாக இருக்கிறார். அதே போன்று பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து சக்கரவர்த்தி நாயுடு அவர் போட்டியிட உள்ளதாகவும், பீகார் கிரண் அவர்கள் நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர், அவர் பிஜேபி சார்பில் போட்டியிடுவதாகவும், ஏஜி சிதம்பரம் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடுவதாக அவர் முதலியார் சமூகத்தை சார்ந்தவர். திமுகவின் கூட்டணி கட்சியான தேமுதிகவின் மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நாயுடு சமூகத்தை சார்ந்தவர்கள். அவர் திமுக கூட்டணி சார்பில் சீட்டு வழங்கும் பட்சத்தில் கிருஷ்ணமூர்த்தி போட்டியிட வாய்ப்பு உள்ளதாகவும், ஆர்த்தி ரவி அவர்கள் அவர் நாயுடு சமூகத்தை சார்ந்தவர். அவர் தற்போது திமுகவின் ஒன்றிய செயலாளராகவும் உள்ளார். அவருக்கும் வாய்ப்பு கிடைக்க இருப்பதாகவும், ஓஜி நாகலிங்கம் என்றவர் முதலியார் சமூகத்தை சார்ந்தவர். அவர் திமுக சார்பில் போட்டியிடுகிறார். பிரியதர்ஷினியும் இந்த முறை நான் சட்டமன்ற உறுப்பினராக ஒரு தலித்துக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று அவரும் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட வேண்டும் என்று திமுக மேலிடத்தை அணுகியுள்ளார். இதில் ராமகிருஷ்ணன் என்பவர் அதிமுகவில் இருப்பதாகவும் அவரும் போட்டியிட போவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த பகுதியில் நாம் தமிழருக்கு எடுத்த பார்த்த போது நாம் தமிழருக்கு சுமார் இந்த சட்டமன்ற தொகுதியில் இருந்து ஒரு 5000 முதல் 10,000 வாக்குகள் பெற இருப்பதாகவும் தெரிய வருகிறது. ஆனால் விஜயை பொறுத்தவரையும் சுமார் நாம் அந்த களத்தில் ஆய்வு செய்த இளைஞர்கள் வாக்கு என்று எண்ணிக்கை பார்த்த போது 48,000 முதல் 60,000 வாக்குகள் வரை விஜய்க்கு பெற வாய்ப்பு உள்ளதாகவும், தனித்து நிற்கும் பட்சத்தில் விஜய்க்கு வாய்ப்பு உள்ளதாகவும், மற்ற வாக்குகள் அனைத்தும் திமுக மற்றும் அதிமுக அது சார்ந்து எந்த கட்சி எந்த சமுதாயத்தின் சார்ந்த வேட்பாளர் அங்கே நிற்க போகிறார் என்பது பொறுத்துதான் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்ப நீங்க விஜய் இவ்வளவு வாக்கு பிரிப்பதனால யாருக்கு வெற்றி சாதகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? விஜய் பிரிக்கக்கூடிய வாக்குகள் எல்லாருக்குமே அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கும் என்று தான் அந்த பகுதியில் இருந்து தெரிய வருகிறது. ஏன் அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கும் என்றால், காலம் காலமாக திமுகவுக்கு வாக்களித்த குடும்பத்தில் தான் தந்தை திமுகவுக்கும் தன் தாய் திமுகவுக்கும் வாக்களித்திருப்பார். ஆனால் அவர்களை கேட்கும் போது என் மகன் என் மகள் விஜய்க்கு வாக்களிப்பதாக என்னை கூறுகின்றனர். ஆனால் அதே போன்று பல கிராமங்களில் பல நபர்களிடம் நான் கருத்து கணிப்பு கேட்ட போது அதிமுகவை சார்ந்தவர்கள் நான் பரம்பரையாக அதிமுகவுக்கு போடுகிறேன், நான் என் மகன் என் மகள் விஜய்க்கு போடு என்று யாரும் குறிப்பிடவில்லை. திமுகவினுடைய பெரும்பாலான வாக்கு தான் விஜய் அவர்களுக்கு தாவேக் அவர்களுக்கு போகிறது. இந்த பகுதியில் பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் வாக்கும் இஸ்லாமியர்கள் வாக்கும் திரு விஜய் அவர்கள் பெற இருக்கிறார். ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் வாக்கும் இஸ்லாமியர்கள் வாக்கும் தான் திமுகவுக்கு கணிசமான வாக்குகள் பெருமளவில் வாக்குகள் பெறப்பட்டது. இந்துக்கள் வாக்கு என்பதை சில பகுதிகளில் மட்டுமே காணப்படும். இந்த இஸ்லாமியர்கள் வாக்கு கிறிஸ்தவர்கள் வாக்கு வங்கி என்பதை தற்போதைய நிலையில் விஜய்க்கு ஆதரவாக உள்ளது. உங்களை பொறுத்தளவு தாவேகா விஜய் பிரிக்கக்கூடிய வாக்குகள் திருத்தணி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு அது அதிமுக கூட்டணிக்கு சாதகமாக அமையும் சொல்லியிருக்கீங்க. அடுத்த கட்ட நடவடிக்கைகள்
அந்த வேட்பாளர்கள் அறிவித்த பிறகு கள ஆய்வுல நமக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கள ஆய்வு விவரங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி.